விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தருமபுரியில் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். காட்சிகளை பார்க்கலாம். அன்பழகன் அவர்கள், அதே போல திரு சம்பத்குமார் எம்எல்ஏ அவர்கள் சட்டமன்றத்திலே அந்த அரூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு தேவையான திட்டங்கள் கொண்டு வருவதற்கு சட்டமன்றத்திலே கருத்துக்களை சொல்லி அந்த தொகுதி மக்களுக்கு தான் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக பாடுபட்டவர் திருமதி மரகதம் வெற்றிவேல். அவர் வெற்றிவேல் ஏற்கனவே இயக்கத்திலே பேரவை செயலாளர் இருக்கிறார். அவருடைய மனைவி திருமதி மரகதம் வெற்றிவேல் அவர்கள். அதே போல மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய மனைவி முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் தமிழகம் முழுவதும் சுழன்று வந்து பெண்களை சந்தித்து பெண்களுக்கு ஏற்படுகின்ற கொடுமைகளை எடுத்து வைத்து அதை தீர்ப்பதற்கு பாடுபடுகின்றவர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள். அதே போல திரு பாடி செல்வம் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியிலே தன்னுடைய பணியை துவங்கி மிக சிறப்பாக செயல்பட்டு மக்கள் பணி ஆற்றுவதற்கு அந்த கட்சியின் சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கின்றார். அதிமுக வேட்பாளருக்கு 2 சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக போட்டியிடுவதற்கு மாம்பழ சின்னத்திலே வாக்களியுங்கள். இன்றைய தினம் தருமபுரி என்ன அதிமுக கோட்டை. அதிமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் 2021ஆம் ஆண்டு தேர்தலில் இணைந்து போட்டியிட்டு 100% வெற்றி பெற்ற மாவட்டம் தருமபுரி மாவட்டம். ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்கலாம், ஆனா தருமபுரிக்கு அதிமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சி தான் ஆண்டது. 2021 மிகப்பெரிய வெற்றியை தந்திருக்கின்றீர்கள் இந்த மாவட்ட மக்கள். அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்திலே இந்த 5 ஆண்டு மக்களோட ஆட்சி, மக்களுக்கு ஏற்படுகிற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், எல்லா தரப்பிலிருந்து போராட்டங்கள், விவசாயிகள் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர் போராட்டம், மருத்துவர்கள் போராட்டம், இப்படி தமிழகம் முழுவதும் போராட்டம் என்று போராட்டக்களம் நிறைந்த மாநிலம் தமிழ்நாடு. இந்த நேரத்தில் தேர்தல் வந்திருக்குது. இந்த தேர்தலில் 100% அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் வெற்றி பெறுவார்கள். வெற்றி பெற செய்வீர்களா? திமுக அதனுடைய கூட்டணி டெப்பா செலுக்கின்ற அளவுக்கு செய்வீர்களா? இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் ஈரோட்டில் இன்னைக்கு பேசியிருக்கிறார். விந்தையா இருக்குது, ஆச்சரியமா இருக்குது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெண்கள் அதிகமா வேலைக்கு போயிட்டு இருக்காங்களா கண்டுபிடிச்சிட்டார். இது ஏற்கனவே தமிழகத்தில் அதிகமா பெண்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த ஆட்சியில் தான் நடக்குது. உண்மைதானே? ஆனா ஸ்டாலின் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி வேண்டும் என்ற திட்டமிட்டு அவருடைய நல்ல ஆட்சி பொறுத்து கொள்ள முடியாம பெண்களுக்கு பாலியல் சீண்டல் அதிகமாக இருப்பதாக குறை சொல்லுகிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் குறை சொல்லல, உங்களுடைய புள்ளி விவரம் குறை சொல்லுது. இன்றைக்கு அந்த புழுகு, ஆகாச புழுகு பேசுற ஸ்டாலின், தமிழக அரசின் உங்களுடைய ஆட்சியினுடைய புள்ளி விவரப்படி பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தும் வழக்குகள் 26,651. நாங்க சொல்லல, ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு புள்ளி விவரப்படி 26,651 பேர் இந்த பாலியல் துன்பத்திற்கு ஆளாயிருக்கிறாங்க. இதுல போக்சோ வழக்கு 18,000 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக
உங்களுடைய அரசாங்கத்துடைய புள்ளி விவரம் தெரிவிக்கின்றது. இதுல நீதிமன்றம் போய் அது பாதிக்கப்பட்டவர்களுக்கு 6999 பேர் பாதிக்கப்பட்டதாக, இன்றைக்கு இந்த சிறுமிகள் பாதிக்கப்பட்டதாக உயர் நீதிமன்றமே தீர்ப்பளிக்கப்படுகிறது. இதே உங்களுடைய சமூகத்துறை அமைச்சர் தூத்துக்குடியில் பேசுகின்ற பொழுது அவர் குறிப்பிடுகிறார், 6999 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதற்கு 84 கோடி நிவாரணம் அளிக்கப்பட்டதாகவும் உங்களுடைய சமூகத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். இந்த போக்சோ வழக்குனா சிறுமிகள் பாதிக்கப்படுகின்ற வழக்கு. போக்சோ வழக்கு சிறுமிகள், பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுகின்ற வழக்கு. அதில் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகள், அதனால் வழக்கு பதிவு செய்யப்பட்டது 6999. அப்படி இருக்கின்ற பொழுது ஸ்டாலின் வடிகட்டிய பொய்யை பேசிக் கொண்டிருக்கிறார். சாதாரண வடிகட்டல, ஜமக்காலத்தில் வடிகட்டிய பொய்ய பேசிட்டு இருக்கார். தமிழகத்தில் பாலியல் சீண்டலே இல்லையா? தினந்தோறும் பத்திரிகை திறந்தா, ஊடகத்தை பார்த்தா இதுதான் செய்தி. இந்த பாலியல் சீண்டல், சிறுமிகள் பாதிக்கிறாங்க, பெண்கள் பாதிக்கிறாங்க, வயது முதிர்ந்த பாட்டியமா கூட பாதிக்கிறாங்க. இப்படிப்பட்ட வெக்கங்கட்ட ஆட்சியில ஸ்டாலின் ஈரோட்டில் இன்று பேசுகிறார். எடப்பாடி பழனிசாமி வேண்டும் என்று பாலியல் சீண்டல் அதிகமாக தமிழகத்தில் இருப்பதாக பேசி வருகிறார் என்று ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார். இது உண்மையா? உண்மையாதான் நடக்குது. திமுக அரசாங்கம் வெளியிட்ட புள்ளி அறிப்பு தான் நான் படிச்சிட்டு இருக்கிறேன், சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். உண்மைதானே? இன்றைக்கு நாம இதை சொன்னா பொள்ளாச்சி பாலியல் சீண்டல், திரு ஸ்டாலின் அவர்களே, பொள்ளாச்சியில் நடைபெற்ற சம்பவங்கள் உடனடியாக நியாயமாக விசாரணை நடைபெற வேண்டும் என்பதற்கு சிபிஐக்கு உத்தரவிட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். உங்க அரசாங்கத்தை போல கேடுகட்ட அரசாங்கம் இல்ல. இன்னைக்கு அண்ணா நகரில் சிறுமி பாதிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் சிபிஐ வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று விசாரணை மேற்கொள்ள வேண்டும் தீர்ப்பளிக்கப்பட்டது. அதை எதிர்த்து இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தை நாடிய அரசாங்கம் திமுக அரசாங்கம். யாரை காப்பாற்றுவதற்காக நீங்க உச்சநீதிமன்றம் போனீங்க? இன்னைக்கு உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை அளித்த பிறகு அந்த தீர்ப்பின் அடிப்படையில் சிபிஐ விசாரணை மேற்கொண்டா உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்து வருவார்கள். இன்றைக்கு அந்த சிறுமி பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்ட குற்றவாளியை காப்பாற்றுகிற அரசு தேவையா? அதே போல அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு பாலியல் சீண்டல், யார் அந்த சார்? யார்? அண்ணா திமுக ஆட்சிக்கு உடனே யார் அந்த சார் கண்டுபிடிக்கப்படுவார், சட்டத்தை முன் நிறுத்தப்படுவார், தண்டனை பெற்று தரப்படும். அதே போல இன்றைக்கு பெண் காவல் அதிகாரி ஏடிஜிபி அவர் உதவி காவல் ஆய்வாளர் அந்த தேர்வு நடைபெற்றது. அதில் முறைகேடு நடைபெற்றதாக விசாரணை மேற்கொண்டு வந்தாங்க. அவருடைய அலுவலகத்தில் தீ வைத்து கொளுத்திய அரசாங்கம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற அரசாங்கமா? தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திக்குளத்தில் ஒரு வாரத்திற்கு முன்பு ஒரு மாணவி பாலியல் சீண்டல் பாதிக்கப்பட்டாங்க. உடனே அந்த மாணவி காணாமல் போன காரணத்தினாலே பெற்றோர்கள் காவல் நிலையத்திற்கு புகார் கொடுக்க போனாங்க. புகார் எடுக்கல, அவர்களே தேடி பார்த்தாங்க. பிறகு சடலமா அந்த பெண்ணை கண்டுபிடித்தாங்க. அதுக்கு பிறகுதான் காவல்துறை பதிவு செய்து. அப்படிப்பட்ட வெக்கங்கெட்ட அரசு தேவையா? இதெல்லாம் சொன்னா ஸ்டாலினுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது. இன்றைக்கு ஸ்டாலின் சொல்றார், எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவுக்கு அடிமையா? நாம் அடிமையா இருக்கிறோமா? நாங்க மட்டுமல்ல, எங்க கூட்டணியில் அங்கம் வைக்கிற கட்சி கூட அடிமை கிடையாது. நியாயத்திற்காக போராடுவோம், மக்களுடைய பிரச்சனைக்காக போராடுவோம், தமிழ்நாட்டுக்கு நன்மை
வைக்கக்கூடிய திட்டத்திற்கு ஆதரவு கொடுப்போம். தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக எந்த வடிவத்திலே வந்தாலும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், அதை எதிர்ப்போம். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களை போல பூஜா தூக்குற கட்சி அதிமுக கட்சியில எங்க கூட்டணி கட்சி அல்ல. இன்றைக்கு ஸ்டாலின் எதிர்கட்சியா இருக்கின்ற பொழுது பாரத பிரதமர் சென்னைக்கு வந்த போது கருப்பு பலூன் விட்டார், கருப்பு கொடி பிடித்தார். ஆளுங்கட்சியா வந்தார், முதலமைச்சர் ஆனார். பாரத பிரதமர் சென்னைக்கு வந்த போது வெள்ளை கூடை பிடித்த வேந்தன் ஸ்டாலின். அசிங்கமா இல்ல பேசுறதுக்கு? எத்தனை முறை? 3 முறை சென்னைக்கு அழைச்சிங்க. தமிழ்நாட்டுக்கு வந்தார் திரு மோடி அவர்கள். மத்திய அரசு திட்டம் கலைவாணர் அரங்கில் அந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தியிருந்தார் நம்முடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். அப்பொழுது அடிக்கல் நாட்டப்பட்டு அவருக்கு வரவேற்பு கொடுத்தீங்க, ரத்தன கம்பளம் விரிச்சு வரவேற்பு கொடுத்தீங்க. அப்போ பிரைம் மினிஸ்டருடைய தயவு தேவை. ஆனா வெளியிலே பேசுவது ஒன்று, செயல்படுவது ஒன்று. இப்படி இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி. திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் எப்பொழுதும் அடிமை கிடையாது. உதாரணத்துக்கு கொண்டு சொல்கிறோம், காவிரி நதிநீர் பிரச்சனை உச்சநீதிமன்ற தீர்ப்பு அளிக்கப்பட்டு விட்டது. அந்த தீர்ப்பை அமல்படுத்த மத்திய அரசு காலம் தாழ்த்தியது. பாரதிய ஜனதாவோடு அதிமுக கூட்டணி வச்சிருந்தது. பல முறை நாங்கள் எடுத்து சொன்னோம், விரைவாக உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நிறைவேற்றுங்கள் என்று. அப்ப நிறைவேற்றல. கூட்டணியில் அங்க வைத்தாலும் தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய நலன் சார்ந்த பிரச்சனை, விவசாயியுடைய பிரச்சனை. நம்முடைய நாடாளுமன்ற 37 பேர் இன்றைக்கு உடனடியாக உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நீங்கள் அமுல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வச்சு 22 நாட்கள். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தர்மபுரியில் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.